எக்ஸாம்பிள் 2.2ல செகண்ட் சம் பார்க்கலாம். 17 3 -3ஆல் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிற கோஷன்ட் ரிமைண்டர் பார்க்கணும். சரி, இப்போ அந்த சம்மை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ தெரியும், அதாவது டிவிடெண்ட் யாரை டிவைட் பண்ண போகிறீங்கன்னு தெரியும். பி யாரால் டிவைட் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஈக்குவலி டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி க்யூவையும் ஆரையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல ஆரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆர் யாரெல்லாம் வரலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆர் எப்பொழுதுமே என்ன சொல்லியிருக்கேன், டிவிடெண்ட்டை விட சின்னதாக இருக்கணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் டிவிடெண்ட்டை விட சின்னதாக இருக்கணும். 0க்கு மேலே இருக்கலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் டிவிடெண்ட்னால் சம்பளம் டிவிடெண்ட் என்ன இருக்குது, -3. அந்த -3 இங்கே போட்டிருக்கேன் பாரு. மாடுலஸ் என்ன பண்ணுன்னா உள்ள மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் வெளியே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இதுதான் உன்னோட நெட் ஆன்சர். ஆர் என்னவாக இருக்கலாம், 0லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். அப்போ ஆருக்கு யாரெல்லாம் நீ வரல வாய்ப்பு இருக்குது. 0 வந்தால் எடுத்துக்கலாம், 1 வந்தால் எடுத்துக்கலாம், 2 வந்தால் எடுத்துக்கலாம், மீதி யாரையும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ ரிமைண்டரை பற்றி சொல்லியாச்சு. இன்னும் ஒருத்தவங்களை பற்றி பேசணுமே, கோஷன்ட் எப்படி இருக்கணும்? நல்லா நான் சொன்னேன். என்ன சொன்னேன் இப்போ உனக்கு, மல்டிப்ளிகேஷனோட ரூல் தான். அப்போ நமக்கு என்னது, இங்கே உன்னோட டிவிடெண்ட் எப்படி இருக்குடா, 17 ப்ளஸ் நம்பராக இருக்குது. ப்ளஸ்ஸுங்கிற ஆன்சர் எப்போ கிடச்சிருக்கும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வரப்போ கிடச்சிருக்கலாம், இல்லை மைனஸ் இன்ட்டு மைனஸ் வரப்போ கிடச்சிருக்கலாம். உன்னோட பி மைனஸில் இருக்குது. அப்போ உன்னோட பி மைனஸில் இருக்குது. அப்போ கோஷன்ட்டு என்ன தான் இருக்கணும், மைனஸில் தான் இருக்கணும். அப்போ தான் என்னது, ப்ளஸ் நம்பர் கிடச்சிருக்கும். அப்போ கோஷன்ட் என்னது, மைனஸ் நம்பர். அப்போ மைனஸ் நம்பரில் யார் வரான்னு நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். இப்போ மைனஸ் நம்பர்னால் யார் -1 -2 -3 -4 -5 இப்படி ஒவ்வொருத்தங்களையாக செக் பண்ண போகிறேன். எந்த இடத்துல எனக்கு ஆன்சர் கிடைக்குதோ அங்கே நான் நிறுத்திக்க போகிறேன். எப்படி மிஸ் ஆன்சர் கிடைக்குதுன்னு நிறுத்துவீங்க? அப்போனா என்னோடய ரிமைண்டர் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தங்க கிடைக்கிறப்ப நான் ஸ்டாப் பண்ணிட போகிறேன். சரி, இப்போ நான் ஒவ்வொருத்தங்களாக தான் செக் பண்ண முடியும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒவ்வொருத்தங்களாக தான் செக் பண்ண முடியும். சரி, செக் பண்ணுறேன். இப்போ 17 இப்போ நல்ல கவனி, ஏக்கு பதிலாக 17 போட்டிருக்கேன், பிக்கு பதிலாக -3. இது ரெண்டும் அவனே கொடுத்துருந்தான். இப்போ கோஷன்ட்டுக்கு நான் செக் பண்ணணும், மைனஸ் நம்பர்ஸை மட்டும் செக் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு -1 போடுறேன். நல்ல கவனி, 3 × 1 is 3. 17ல் 3 போச்சுன்னா மீதி எவ்வளவு, 14. இது ரிமைண்டராக கிடச்சிருக்கு. இது நமக்கு வருமா, வராது. நமக்கு 0 1 2 தான் வேணும். அப்போ இது நம்மளோட சாய்ஸ் கிடையாது. அதாவது Q என்ன கிடையாது, -1 கிடையாது. சரி, Q -2 இருக்குமான்னு செக் பண்ணுறேன். பாரு, ஏக்கு பதிலாக 17, பிக்கு பதிலாக -3, க்யூக்கு பதிலாக -2 போகிறேன். 3 2s are 6. 17ல் 6 போச்சுன்னா 11 ரிமைண்டர் கிடச்சிருக்கு. ரிமைண்டர் 11 வரலாமா, இல்லை. அப்போ இந்த சாய்ஸும் கிடையாது. அதே மாதிரி அடுத்த நெகட்டிவ் நம்பர் க்யூக்கு வந்து -3 போட்டிருக்கேன். 3 3s are 9. 17ல் 9 போச்சுன்னா மீதி 8 என்னோடய ரிமைண்டராக வரலாமா, இல்லை. அப்போ இந்த சாய்ஸும் கிடையாது. அடுத்த க்யூக்கு பதிலாக -4 அப்ளை பண்ணுறேன். 4 3s are 12. 17ல் 12 போச்சுன்னா ரிமைண்டர் 5. அப்போ ரிமைண்டர் 5 வரலாமான்னு செக் பண்ணுறேன், இல்லை. அப்போ என்னோடய க்யூவோட வேல்யூ -4ம் கிடையாது. சரி, -5ஆவது வருதான்னு பார்க்குறேன். 5 3s are 15. 17ல் 15 போச்சுன்னா மீதி 2 ரிமைண்டராக வரலாமா, வரலாம். அப்போ என்னோடய க்யூ யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது, -5. அப்போ கோஷன்ட் -5, ரிமைண்டர் 2. அப்போ இங்கே எழுதியிருக்கேன். ஏக்கு பதிலாக அவங்களே 17 கொடுத்துருந்தாங்க, பிக்கு பதிலாக -3. நான் கண்டுபிடிச்ச கோஷன்ட் -5. இதை கோஷன்ட்டாக போட்டனால எனக்கு கிடைச்ச ரிமைண்டர் +2. தேர்ட் சம், அதுலேயே எக்ஸாம்பிள் 2.2லே தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, A is equal to -19, B is equal to -4. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிமைண்டரை பற்றி பேசணும், அடுத்தது கோஷன்ட்டை பற்றி பேசணும். ரிமைண்டர் எதை விட கம்மியாக இருக்கணும், 4ஐ விட கம்மியாக இருக்கணும். 4ஐ விட கம்மியானா 0 1 2 3 இது 3ல் எது வந்தாலும் ஓகே. ரிமைண்டர் இது 4ல் எது வந்தாலும் ஓகே. 4ல் எது வந்தாலும் ஓகே. சரி, இது 4ல் ஏதாவது ஒன்று கொடுக்குறவங்கள தேட போகிறோம். கோஷன்ட் எப்படி சொன்னேன், ஒரு மைனஸ் நம்பர் ஆன்சராக கிடைக்கணும். அது
ஏற்கனவே மைனஸ் உங்ககிட்ட இருக்குது. மைனஸ் கிடைக்கணுன்னா நீ யாரோட மல்டிப்ளை பண்ணியிருக்கணும்? ப்ளஸ். அப்போ நல்லா கவனி,